மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரதம் நடத்த அனுமதி கோரி கிராம மக்கள் மனு வழங்கியிருந்த நிலையில் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நாகேந்திரன், தற்பொழுது போலீஸ் அனுமதி மறுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தற்பொழுது என்ன நிலவரமாக இருக்கின்றது? கிராம மக்கள் சார்பில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த அனுமதி கோரி அந்த திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் அந்த மனு என்பதை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்க மறுத்து காவல்துறை அந்த அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் என சுட்டிக்காட்டி இந்த காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளனர். இதனை திருப்பரங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் இதனை அந்த உத்தரவாக வழங்கியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் நடைமுறைப்படுத்தாததால் அசாதாரண சூழல் ஏற்பட்டதாகவும், இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி கிராம மக்கள் சார்பில் அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் கடந்த 6ஆம் தேதி அனுமதி கோரி அந்த கடிதத்தை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் அந்த காவல் சரக உதவி ஆணையர் மனுதாரர் பிரபு என்பவருக்கு அந்த கொடுத்த அந்த கோரிக்கை கடிதத்தை மறுத்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். கார்த்திகை மாதம் என்பதால் முருகன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் அந்த கோவிலுக்கு வந்து செல்வதாகவும், நீங்கள் போராட்டம் நடத்த கேட்கப்படும் அந்த பகுதியில் இந்த பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய பகுதியாக உள்ளதாகவும், அதே போன்று சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் வந்து செல்லும் பகுதியாகவும், மேலும் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினால் இடையூறு ஏற்படும் எனவும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்க உள்ள தலைவர்கள் மற்றும் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை, வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை, வாகனங்கள் நிறுத்துவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பான எந்த விதமான அந்த விவரங்களையும் இந்த மனுவில் இணைக்கப்படவில்லை எனவும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக மேல்முறையீட்டு அந்த மனுக்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை ரகசிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்துள்ளதாகவும், அதே போன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களால் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய மதுரை மாநகர் பகுதிகளில் போராட்டங்கள், பேரணிகள், பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி வழங்க முற்றிலும் மறுக்கப்படுகிறது எனவும் திருப்பரங்குன்றம் காவல் சரக உதவி ஆணையர் வழங்கியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காவல்துறை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பிரீதா, இதனை எதிர்த்து இந்த அனுமதி இந்த கிராம மக்கள் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதற்கு உயர் நீதிமன்றத்தையும் இவர்கள் அந்த நாடி அந்த அனுமதி பெற்று இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான அந்த பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பிரீதா, நன்றி நாகேந்திரன், முழு தகவல்களை வழங்கியமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.